கீர்த்தி சுரேஷ் திருமணம் சமீபத்தில் கோலாகலமாக நடந்து முடிந்தது. கோவாவில் நடந்த இவர்கள் திருமணத்தை பற்றித்தான் அனைவரும் பேசி வருகின்றனர். இந்த திருமணத்திற்கு விஜய் வருவாரா மாட்டாரா என்பதுதான் பலரின் கேள்வியாக இருந்தது. ஆனால் முதல் ஆளாக அவர்தான் வந்திருந்தார். இப்படி இருக்க கீர்த்தி சுரேஷை திருமணம் செய்த அவரது காதல் மற்றும் கணவரான ஆண்டனி தட்டில் யார் என்பதைத்தான் எல்லோரும் தேடி வருகிறார்கள். கீர்த்தி சுரேஷை 15 வருடம் காதலித்து கரம் பிடித்த ஆண்டனி தட்டில் கொச்சியை பூர்வீகமாக கொண்டவர். தனது டிகிரியை அமெரிக்காவில் முடித்தவர். பல நிறுவனங்களை நடத்தி வருகிறார். இவருக்கு சொந்தமாக கொச்சியில் ஏகப்பட்ட ரிசார்ட்கள் உள்ளது. மேலும் சென்னையில் ஒரு சில கம்பெனிகளை வைத்துள்ளார். அது தவிர துபாய் தொழில் அதிபராகவும் இருக்கிறார். கீர்த்தி சுரேஷ் ஒரு படத்திற்கு 3 முதல் 4 கோடி சம்பளமாக பெறும் நிலையில் ஒரு மாதத்திற்கு 35 லட்சம் வரை ப்ரமோஷன் மற்றும் விளம்பரங்கள் மூலம் சம்பாதித்து வருகிறார். மேலும் கீர்த்தி சுரேஷ் 40 to 50 கோடி வரை சொத்து வைத்துள்ளார். இப்படி இருக்க இவர் செட்டிலாக முடிவு செய்து தனது நீண்டநாள் காதலனான கரம் பிடிக்க முடிவு செய்துள்ளார் கீர்த்தி சுரேஷ். கீர்த்தி சுரேஷ் திருமணம் செய்திருக்கும் ஆண்டனி தட்டிலின் சொத்து மதிப்பு 150 கோடி என்று கூறப்படுகிறது. இது தவிர அவருக்கு ஏகப்பட்ட பூர்வீக சொத்தும் உள்ளது. இப்படி செட்டிலான பிறகு இருவரும் திருமணம் செய்துள்ளார்கள். தற்போது இவர்கள் இருவரது சொத்து மதிப்பை கூட்டி கழித்து பார்த்தால் 200 கோடிக்கு மேல் இருக்கும். வருமான வரி தவிர வீடு, நிலம், காரு என்று ஏகப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உள்ளது. இதில் கீர்த்தியிடம் மட்டுமே 5 கார்கள் உள்ளது. இந்த கோடீஸ்வர தம்பதிகள் மகிழ்ச்சியாக அவர் வாழ்க்கையை துவங்கியதைக் கண்டு பலர் அவர்களை வாழ்த்தி வருகிறார்கள். கீர்த்தி சுரேஷ் இப்போது பாலிவுட் பக்கம் சென்றுள்ளார். அவர் நடித்துள்ள பேபி ஜான் விரைவில் வெளிவர உள்ளது. இந்த நிலையில் அவருடைய திருமணம் கோவாவில் நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது. இதில் கீர்த்தி சுரேஷ் மடிசார் புடவையில் இருக்கிறார். கழுத்தில் தாலி மற்றும் அந்த நிமிடத்தில் அவர் முகம் சிவந்திருந்தது. இந்த போட்டோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.